அது நடந்து போய்கிட்டு இருக்கோம். சரி கூட்டமாக இருக்குது. வந்து பஸ் எடுக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது தேர் திருவாரூர் ஆசியாலேயே மிகப்பெரிய தேர். காலையிலே வந்து பொங்கல் புளிசாதம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னதானம் என் நண்பர் வாங்கி சாப்பிட்டு வந்துருக்காப்புல. போன இந்த புளியோதெல்லாம் போய் தேரை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா சாப்பாடு வாங்கிட்டோம். முதலே அன்னதானம் மோர் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம திருவாரூர் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோர்லேருந்து சாப்பாடு எல்லாருமே கொடுப்பாங்க. சரியான கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தேர் எடுத்து போகிறாங்க. இன்னும் ஒரு 10-15 பேர் தேர் எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். அங்கே உள்ள போக முடியாது. ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நான் நம்புகிறேன். இன்றைக்கான ஒரு முக்கியமான வீடுங்க. என்னடா நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து எங்களோட சொந்த ஊரான திருவாரூருக்கு தேர் தான் வந்திருக்கோம். திருவாரூர் அடையாளம் பார்த்தீங்கன்னா தேர் தான். அந்த தேர் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே இப்போ போகிறோம். நம்ம அது நடந்து போய்கிட்டு இருக்கோம். சரி கூட்டமாக இருக்குது. வந்து தேர் திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு கிட்டே போய் நான் காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் க்ரௌட் ஆரம்பிச்சிட்டு ஒரு 9 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல். மணி கரெக்டாக 8:30 மணி. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் தேர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே க்ரௌடாக வண்டியை வந்து முன்னாடி பாட்டு நடந்து போயிட்டுருக்கோம். பஸ் எடுக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது தேர் திருவாரூர் ஆசியாலேயே மிகப்பெரிய தேர். எத்தனை டன் சொல்லுவாங்க? 350 டன். 190 அடி உயரம். கடலே வர மாதிரி இருக்கும். நீங்கள் போய் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கடல் அலையை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போய் நம்ம நெருங்க போகிறோம். ராகுல் தான் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. காலையிலே வந்து பொங்கல் புளிசாதம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னதானம் என் நண்பர் வாங்கி சாப்பிட்டு வந்துருக்காப்புல. பாருங்க, வாங்கவே இல்லை. போன இந்த புளியோதெல்லாம் போய் தேரை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா சாப்பாடு வாங்கிட்டோம். முதலே போய் உட்காந்துருவாருக்கு. இங்கேன்னு கிடையாது. திருவாரூர் நம்ம தேர்னாலே எல்லாருமே டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. அன்னதானம் மோர் கொடுத்துருக்காங்க. இங்கேன்னு கிடையாது. இங்கே நம்ம திருவாரூர் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோர்லேருந்து சாப்பாடு எல்லாருமே கொடுப்பாங்க. தெம்ப மோரை குடிச்சாச்சு. இப்போ தான் மோர் குடிச்சிட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் தேர் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ஃபுல்லாக கூட்டம் பார்க்கறனால இன்னொரு வழி ஒன்று இருக்குது. அந்த வழி உள்ள நாங்கள் போகலான்ட்ருக்கோம். இங்கே போனால் கூட வந்தாது. அண்ணன் தேவா என்னையா உள்ள போலாம் பார்த்தா போக முடியல. சரியான கூட்டமா இருக்குங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தேர் எடுத்து போறாங்க. இன்னும் ஒரு 10-15 பேர் தேர் எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் க்ரௌடா இருக்கும். அங்கே உள்ள போக முடியாது. என்னை பிடித்து பித்தனாக்கிய பெரியவன் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் எட்டாத பேர் இயல்பை உடைய பெம்மான் இத்தி மரத்தின் கீழ் இருந்த 6 பேருக்கு யானைக்கும் அருள் செய்தவன் துவக்கம் நடு முடிவு ஆகிய அனைத்துமாய் இருப்பவன் அன்பில் ஊறியுள்ள தூயவன் பிறவியையும் அதிலிருந்து விளைகின்ற துன்பத்தையும் மறுப்பவன் மங்களத்தையே உண்டு பண்ணுபவன் பிரமன் திருமால் முதலிய தேவர்களுக்கெல்லாம் பரம ஞானாசிரியனாக விளங்கும் பரமன் அடியார்கள் தொண்டு ஆண்டவன் தொண்டு என்று அவரவர்கள் எடுத்த கொள்கையில் வலுவாது தொண்டு செய்து வாழ்ந்து முக்தி பெற்ற 63 நாயன்மார்களோடு திருமுறை கண்ட எங்கள் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனும் அம்மையப்பரோடு திருமுதுகுன்றம் ராஜமாட வீதிகளில் எழுந்தருள்கிறார். வருகிறார் வருகிறார் வருகிறார்.